ஓகே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மணி போச்சுன்ற சேனல்ல இருந்து மணி எப்படி போகுது, உங்ககிட்ட இருந்து மணி எல்லாம் எப்படி போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிஎஸ்கே பார்த்துட்டு ஒருத்தவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஆக்ரோஷத்தையும் உங்களோட கோவத்தையும் எப்படி வெளிப்படுத்துறாங்கன்றத பாருங்க. இந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் இது. 12வது ஓவருக்கு உள்ளே வந்தார் தலைவர். என்ன பண்ணீங்க? நீ ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது இந்த மேட்ச்சில். டிவி சீரியலோட கேவலமாக இருந்தது. அவர் டிவி சீரியல் கூட வீட்டில் உட்காந்து நாடகம் பார்க்குறத விட இது ரொம்ப கொடூரமாக இருக்குது. 15,000 கட்டிட்டு நாங்கள் போய் பார்க்குறோம். நானும் என் நண்பரும் போய் பார்த்துருக்கோம். அது இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ காசு கட்டி நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அதோட திருப்தி கிடைக்கல. சிஎஸ்கே வந்து கேவலமாக ஒரு விஷயம் மேட்ச் ஆடிருக்காங்க அப்படின்றது அவர் ஆதங்கத்தை வெளியே கொட்டியிருக்காரு. இப்போ நாட்டில் 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு. கோல்டு விழ போகுது, 33% விழ போகுது. அப்புறம் பொருளாதார விழ போகுது, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. தோனி அவர்கள் ஒழுங்காக மேட்ச் ஆடலை, அதனால அவருக்கு சோறு இறங்கலை. 15,000 டிக்கெட் எடுத்து உள்ளே போய் பார்த்துட்டு அவருடைய மன குமரில் கொட்டிட்டு போயிருக்காரு. அவர் யார் அப்படின்றத அவரே சொல்லுவார், அவர் வாயாலேயே சொல்லுவார், கேட்டுக்கங்க. ஓகேவா? என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே முட்டாள். அவங்க 11 பேரும் அந்த கமிட்டி ரொம்ப அறிவாளிங்க. போதுமா? ஓகேவா? என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே முட்டாள். அவங்க 11 பேரும் அந்த கமிட்டி ரொம்ப அறிவாளிங்க. போதுமா? அவ்வளோ கோவமாக இருக்குது. நானும் ஃப்ரெண்டு வந்திருக்கோம். 15,000 ரூபா கொடுத்து மேட்ச்சு பார்க்குறோம். நீங்கள் ஹைலைட்ஸாக கட் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ கேவலமான மேட்ச்சு. எப்படி ஆடுறீங்க? அது வேறு ஏதாவது நல்ல கேள்வி கேளுங்க. இவரெல்லாம் முட்டாள்லாம். அங்கே இருக்க 11 நபர் கொண்ட குழுக்கள் தான் புத்திசாலியாம். ஓகேவா? என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே முட்டாள். அவங்க 11 பேரும் அந்த கமிட்டி ரொம்ப அறிவாளிங்க. போதுமா? உண்மையிலேயே அந்த 11 நபர் கொண்ட குழுக்கள் தான் புத்திசாலி. நம்ம எல்லாருமே முட்டாள்ன்றது அவருக்கு கொஞ்சம் யாராச்சும் சொல்லி புரிய வைங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, பொருளாதாரம் எங்கே போயிட்டு இருக்கு, மணி போச்சு, எல்லார்ட்ட இருந்தும் போச்சு. நீ அடிச்சுட்டு பேசுறத நான் அடிக்காமலே பேசுவேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப இறங்க போகுது. 39% கிராஷ் ஆகிருக்கு. அப்போ கோல்டோட ப்ரைஸ்லாம் ரொம்ப குறையும் அப்படின்னா மக்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்கி வச்சிருக்கவன் ஃபுல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். வாங்காதவெல்லாம் வாங்கி குவிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற ஒரு ட்ராமாவே கிடையாது. 2008, 2020, இப்போ 2025. ஸோ இந்த கேப்பில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு டிராஃப்ட் போய் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தங்கத்தை வாங்கி வச்சுருக்கவங்க கவலைப்படவும் தேவையில்லை. தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓடி வாங்கணும்னு. இது என்னடா கையிலே பிடிச்சி போட. ஜஸ்ட் 5 minutes கெட்டப் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, பர்ஃபெக்ட். இந்த மாதிரி கோல்டு ப்ரைஸ் விலை போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, நண்பகத்தன்மை அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறத விட, குறையுது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. திருப்பி ஏற தான் போகுது. ஏறி ஸ்டார்ட்க்கு மேலே தான் போகுது. ப்ரோ இன்னும் குறையவே இல்லை ப்ரோ கோல்டு அப்படின்னா. குறையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வெளிநாட்டு நபர் ஒருத்தர் வந்து ட்ரம்ப் பதவி எடுத்த உடனே தன்னோட ஸ்டாக்கை ஃபுல்லாக விற்று தீர்த்துட்டு ட்ரம்ப்புக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு பலந்து நிற்கிறாப்புல. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஜப்பான் மேலே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஜப்பான் வந்து வேர்ல்டு வார் அப்போ போன டைம் முடிச்சு விட்டானுங்க. பட் வேர்ல்டு வாருக்கு இப்போது நெருங்கிட்டு இருக்க டைமிங்கில் ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா ஜப்பான் கொஞ்சம் எழுச்சி பெறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஜப்பான் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டுட்டு இருக்காரு. யார் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றோடனே நான் வந்து ஸ்டாக்கப்லாம் விற்க போறேன்னு சொல்லிட்டு விற்று குமிச்ச ஒரு நபர். நேற்று அவர் வீடியோவில் சொல்லியிருந்தோம். வயதான தாத்தா பஃபட் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்றதை கவனிச்சு போய்ங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் அவரோட ஸ்டாக்கை ஃபுல்லாக விற்று தீர்த்துக்காப்புல. இன்னொன்று ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பிரிஸ்க் இல்லை ப்ரோ, பிரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க, அது பிரிஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிஸ்கட்டோ நமக்கு வாயில் என்ன தவறுமோ அதான் சொல்லி இருப்போம். இன்னொரு மேட்டர் சொல்கிறேன், கேட்குறியா சார்? நான் ஒரு மேட்டர் சொன்னால் அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி? சார் சுவாமி சார், இதெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. சின்ன பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யும். நான் வந்து மெட்ரிகுலேஷனில் போய் ஃப்ளூயிடாக இங்கிலீஷ் பேசலாம் கற்றுக்கிட்டு வரல. நான் டென்த்து ஃபெயில்ரா. என்கிட்ட வந்துட்டு இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் சரி பண்ணிக்கிறீங்க. ஆடுறா நீங்கள்லாம். சரி, ஓகே, விஷயத்துக்குள்ளே போகலாம்.
இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க் உள்ள போகுது. பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த உலக நாடுகள். இத பத்திலாம் பேசாம நம்முடைய பாரிசாலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. யாருக்கு தர்ஷன் சொல்லிட்டு பிக் பாஸ்ல ஒருத்தர் நடிச்சார்ல. அவரும் இப்போ ரியல் லைஃப்ல ஒரு ஒரு ஜட்ஜோட ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜோட பையன் போல. ஸோ அந்த நபரும் டீ கடையில ஒரு சண்டை நடந்திருக்கு. எதுக்குன்னா பார்க்கிங்க்கு. ஒரு கார் நிப்பாட்டுற பார்க்கிங்க்கு எதுக்கு ஒரு பஞ்சாயத்து? இத வச்சு ஒரு படமே எடுத்துட்டு போனாங்கல்ல. ஸோ அதே கதை தான். ஒரு பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கு நீ எடுக்கிறியா? எடுக்க மாட்டியா? இந்த பஞ்சாயத்து பெரிய லெவல்ல பூதமாயி சண்டை போட்டு அவர அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன செய்தி தான். இது இலங்கை தமிழர் அப்படின்றனால ஒரு விஷயத்துக்காக பாரிசாலன் உள்ள புகுந்து தமிழ் தேசியத்தை காப்பாத்த நிலைநாட்ட ஓடி வந்திருக்காப்புல. இங்க ஸ்டாக் மார்க்கெட் உள்ள போகுது, கிராஷ் ஆக போகுது, பல பொருளாதார பிரச்சனை வரப்போகுது. தண்ணி பழத்துக்கு வந்து குதிச்ச நீங்க பொருளாதாரத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இங்க வந்துட்டு திமுகவுக்கு எதிரா என்னெல்லாம் பேச நினைக்கிறமோ எல்லாத்தையும் வந்து பேசிடுறீங்க. ஓகே, குட். நல்ல வாழ்த்துக்கள். ஆனா மத்த விஷயங்களையும் பேசணுமே. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளையும் பேசணுமே. ஏன் பொருளாதாரத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? பொருளாதாரம் விலை போகுது, கிராஷ் ஆக போகுதுன்றது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஸோ இதுதான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் உங்களுடைய ஆலோசகர் 2 பேரை வச்சு பேசி ஒரு ப்ராட்காஸ்ட் போடுவீங்கன்னு நம்புறேன். இதுல ஒரு கோஇன்சிடென்ட்ஸ் சொல்றத விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த பாரிசாலனை பேசினார்ல, தக்ஷனை பத்தி பேசினார்ல, அந்த ஏரியால ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குல்ல. அந்த ஏரியா போர்டை வச்சு ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காப்புல. ஒரு போர்டு கிட்ட வேணும்னே வம்புக்குன்னு இன்னொருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. நமக்காகவே போட்டாரான்னு தெரியல. நம்ம கண்ணில் அது பட்டு தொலைஞ்சிருச்சு. அந்த தக்ஷன் வீட்டு பக்கத்துல ஒரு போர்டு இருந்திருக்கு. ஏரியாவுக்கு ஒரு போர்டு இருக்கும்ல. அது என்ன போர்டு அப்படின்றது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாரி. பாரி. பாரி எதுக்காக இத பத்தி பேசியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியல. கோஇன்சிடென்ஸ் போல. இதுவும் சென்னை, அதுவும் சென்னை. பாரிசாலனும் சென்னை. இந்த போர்டு பேரும் பாரி. இந்த வீடியோ பத்தி உடனே பறந்து வந்து பேசுறதும் பாரி. ஏதோ ஒரு ஊர் இவளுக்குள்ள இருக்கோ, ஏதோ ஒரு இன்டர்லிங்க் இருக்கோ. ஸோ என்னமோ நமக்கு தெரியல. அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், பண்ணிட்டு போட்டோம். ஓகே. பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது கண்டிப்பா ட்ரம்ப் கொடுத்த அந்த டாரிஃப் இருக்குல்ல, டாரிஃபை வச்சு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த உள்நாட்டில் இருக்க மக்களே ஐயோ விலைவாசி உயர்ந்துரும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குங்களா, அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி குமிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எதுக்கு விலைவாசி ஏறிடும், டாக்ஸ் ரொம்ப போட்டுருவாங்க, நம்ம வாங்கும்போது பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்காது, இருக்க காசு வச்சு வாங்கி குமிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி குமிக்கிறாங்க. இதுல 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பழைய பொருட்கள்லாம் அந்த நபர்கள் விற்று தீர்த்துருவானுங்க, நிம்மதியாக இருப்பானுங்க. இன்னொன்று, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு திருப்பி அதே ரேட்டில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வச்சிருக்கிறதுலாம் கெட்டு போய் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இவங்களுக்கு தான் லாஸு. எப்படி பார்த்தாலும் ஏமாற போகிறது மக்கள் தான். எந்நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் வாங்கி குமிக்கணுன்ற ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் காலக்கேடு வரும்போது நம்மகிட்ட இருந்தே அறிவிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குமிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். எனக்கு மேலே இருந்து வந்துடும், நான் உங்களுக்கு மெசேஜ் பரப்பிடுவேன். இல்லை அவரே நான் மெசேஜை கொடுத்துருவாப்புல. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இது ஒரு ட்ராமாவில் போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ஸ்டாக்கை விற்கிறான், எங்கேயோ ஒருத்தன் வாங்குறான். இவங்க 2 பேரும் ஒரு போலியான ஒரு நம்பர் இப்படி ஏறி இறங்குறத நம்பிக்கிட்டு உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம ஸ்டாக்ல உட்காந்து கீழே இருக்க ஆட்கள் ஃபுல்லாம் ஒரு ஈக்கள் மாதிரி. இந்த ஈக்கள் வந்து ஒரு பழத்து மேலேயோ இல்லை ஒரு முட்டாய் மேலேயோ வந்து விற்கிது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி போய் மொக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் தான் இந்த ஸ்டாக்கையும் இந்த விஷயங்களையும் தூக்கி நிப்பாட்டுறாங்கன்றது அவங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு இவங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் அந்த மாதிரி போக முடியுமா, நம்மளாம் அந்த அளவுக்கு போக முடியுமா? கடைசி வரைக்கும் அந்த நண்டு கதை தான். மேலே ஏறுறதுக்காக ஏறிக்கிட்டே இருக்கும்ல நண்டு, பானையில இருந்து பக்கத்தில் இருக்க நண்டு தள்ளி விட்டுட்டே இருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு சுழல் மாதிரி. சுழலுக்குள்ள நீங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர சுழலை விட்டு வெளியே போகவே முடியாது. வெளியே போனவங்க ஃபுல்லாக அந்த கட்டமைப்பை உடைச்சு பிரேக் பண்ணி அதில் இருக்க லூப்போல பயன்படுத்தி போனவனுங்க. நீங்கள் என்ன வேணால் தேடி பாருங்கள். இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய பில்லியனராக திடீர்னு ஆனவன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்த ஒரு பிரேக் பண்ணியிருப்பான். ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருப்பான். ஸோ அந்த பிரேக் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கணும். அப்படி பிரேக் பண்ணாதான் சமாளித்து அவங்க கூட சேர்ந்து சஸ்டெயின் பண்ணுறது அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டேஜாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டேஜாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருளாதார சந்தையில் நீங்களும் ஒரு இழுத்துட்டு போகிற மாடாக மாறலாம். இல்லை அப்படின்னா ஆடா மாதிரி கசாப்பு கடைக்கு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம். திரும்பி சொல்கிறேன், கோல்டு வந்து ஏறுது இறங்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இது எல்லாமே ட்ராமா. அவன் நினச்சா ஏற்றுவான், நினச்சா இறக்குவான். நாம் அதில் விழுந்துக்கிட்டு நீங்கள் ஏமாந்துட வேண்டாம்னு சொல்லிட்டு பொருளாதார சூழியம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இவங்க ஃபுல்லாக இப்போ தான் எல்லாருமே பொருளாதாரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இங்கிட்ட ஸ்டாக் இப்படி எவ்வளோ விழுந்துருச்சு, இவ்வளோ ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் டாலரோட மதிப்பு இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. செவி வழி செய்தியாக கேட்குறீங்க, நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இது அப்படியே கொஞ்ச நாள் நகர்நாண்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும். அன்னைக்கு எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அப்போ தான் அடுத்த கட்ட நகர்வா வேர்ல்டு வார், லாக்டவுன் இதெல்லாம் கொண்டு வருவோம். உங்களுக்கு புரியுதா?
இத பத்தி நீங்க ஏய் இதெல்லாம் என்னடா ஐயோ! பொருளாதாரம் விழுந்துருச்சு கவர்மெண்ட் நீங்க கேள்வி கேட்கிற டைமிங்ல அவன் டக்குன்னு வார டிக்ளேர் பண்ணிடுவான். வார டிக்ளேர் பண்ணிட்டானா என்ன ஆகும்? நீங்க போய் கவர்மெண்ட்ட போய் என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க? நாங்க சோறு இல்லாம இருக்கோம். அப்படி கேட்க முடியுமா? ஏய் சும்மா இரு நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ என்ன விடாம சோறு கேட்டுட்டு இருக்க. உட்கார்றா ஓரமா. நாட்டு பற்று வாங்கடா. நாட்டுக்காக நில்லுங்கடான்னுவாய்ங்க. சிம்பிள். எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போயிட்டுருக்கு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கே சலிப்பு தட்டுது. எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டுருக்கு. எதுவுமே வந்து தற்செயல் கிடையாது. இந்தந்த டைமிங்ல இது நடக்கணுன்றது எழுதப்படாத விதி. அவனுங்க வச்சிருக்க அந்த கைட் புக் இருக்குல்ல, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த கைட் புக்ல என்னென்னலாம் போட்டிருக்கானுங்களோ, அத இவனுங்க செயல்படுத்துறது தான் இவங்களோட வேலை. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. இப்போ பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு நாள் பெருசா விழுக போகுது. அப்படி விழுகும்போது அத கூட சேர்ந்து அப்படியே வாரையும் கொண்டு வந்துருவானுங்க. இத ஒரு காரணமா சொல்லுவானுங்க. பொருளாதார பிரச்சனையினால நாட்டு மக்களுக்குள்ள கிளர்ச்சி உருவாச்சு. இந்த கிளர்ச்சிய அடக்குறதுக்காக கவர்மெண்ட் ஒரு வேலை பார்க்குது. கவர்மெண்ட்ட எதிர்த்து இன்னொரு கவர்மெண்ட் சண்டைக்கு வருது. இப்படியே இங்கே ஸ்பார்க் ஆகி நாடுகளுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சுரும். ஸோ, அப்ப நீங்க மக்கள் என்ன நினைப்பீங்க? இந்த சண்டைய தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களே தவிர, உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய வாழ்வாதாரத்த அழிச்சதே நம்மளுடைய சொந்த கவர்மெண்ட் தான். இவங்க எல்லாருமே ஏமாத்தி நம்மள காயடிச்சிருக்காங்கன்றத நிதானத்துக்கு வரக்குள்ளயும் அவன் வார டிக்ளேர் பண்ணிடுவான். எல்லாரையும் இறுக்கி கட்டிருவான். நீங்க அந்த இடத்துல பேச முடியாது. இப்போ ஃப்ரீடம் இருக்குல்ல, இந்த ஃப்ரீடம்லாம் இருக்காது. ஏன்னா, அங்க ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கும். ராணுவத்தோட பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். ராணுவத்தோட பவர் அதிகமா இருக்கும். அங்க போயிட்டு நீங்க கேள்வி கேட்க முடியாது. பொலிட்டீஷியன்ட்ட கேட்கிற கேள்விலாம் அங்க கேட்க முடியாது. கண்ணெடுத்து வாயிலே வச்சுக்கலாம். ஒழுங்கா போறியா இல்லையா? போறியா மண்டையிலே போட்டுரு அடிச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வார் சிச்சுவேஷன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தயவு செய்து அவேர் ஆகுங்க. நீங்க தண்ணிப்பால கேஸ்ல அவேர்னஸ் ஆனீங்கல்ல, டக்குன்னு அவேர்னஸ் ஆனீங்கல்ல, எப்படி உடனே அந்த பில்ட் அடிச்சாரா அவரு? ஐய்யயோ! ஆள விட்றா சாமின்னு ஓட்டாரா? இல்ல அப்படி இல்ல. எல்லா தண்ணி பழத்துலயும் அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னாரா? இதே தான். நீங்க அவேர்னஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, இப்படி ஒவ்வொன்னும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபேவரா மாறும். அதுக்காகத்தான் நம்ம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவேர்னஸ் ஆகுங்க. நடக்கிறது என்ன? இவன் ஏன் அத பண்றான்? இவனுக்கான காரணம் என்ன? எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த அரசியல்வாதிகள் இந்த மாரி வேலைலாம் பார்க்குறானுங்க? அந்த ஈடி ரைடுன்னு அந்த ஐடி ரைடுலாம் விடுவாங்கல்ல. எதுக்கு அந்த ஐடி ரைடு விடுறாங்க? அரசியல்வாதிகள் நமக்கு சேவை செய்ய வந்த தூதர்கள் தானே! அவங்களுக்கு எதுக்கு ஐடி ரைடு விடுறாங்க? இந்த ஐடி ரைடுக்கு நடந்த பிறகு ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுல்ல. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதுவும் அந்த நபர்கள் சார்ந்து அந்த கட்சி சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும். மக்களுக்கு எதிரா நடக்கும். அதாவது எல் ஆளுங்கட்சி சென்ட்ரல் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபேவரா மக்களுக்கு எதிரா நடக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு? அப்போ எல்லாருக்குள்ளயுமே இன்டர்லிங்கா ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு. அந்த கணக்க நாம புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக தான் சுத்த விட்டுட்டே இருப்பானுங்க. சம்மந்தமே இல்லாம சன்னி லியோனு, சிஎஸ்கே ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்த கிளப்பி விட்டுருவானுங்க. நம்ம இதுகிட்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்கிட்டு நம்மளோட உண்மையான பிரச்சனைய அவனுங்க ஸ்மூத்தா மூவ் பண்ணி போயிருவானுங்க. வெளிச்சுக்க, பொழச்சுக்க. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒண்ணே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்போ நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்கிட்ட வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. நானும் ஒரு நாளைக்கு 5 வீடியோ கூட நான் பேசி போட முடியும். ஆனா எடிட் பண்ணி முடிக்கிறக்குள்ளயும் நான் தூங்கவே கூடாது. 24 மணி நேரமும் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருந்தா மட்டும் தான் 5 வீடியோ போட முடியும். இன்ஃபர்மேஷன் இங்க நெறைய இருக்கு. அத வாங்குறதுக்கு நீங்க தான் தயாரா இல்ல. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சேனல்ல மெம்பர்ஸ் யாருன்னா ஜாயின் பண்ணிருங்க. சூப்பர் திங்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ணா தட்டி விடுங்க. உங்களோட விருப்பம் இருந்தால். மரகதத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்தேங்க. மரகதத்த பத்தி பேசலாம்னு யோசிச்சு வச்சிருந்தேன். பட் இந்த பொருளாதாரத்த பத்தி பார்த்தோனே, கோல்ட பத்தி பார்த்தோனே, சரி ஓகே இதுதான் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணியாச்சு. சரி ஓகே மக்களே. இருக்கு ரொம்ப. ஓகே மக்களே. டாடா. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வரட்டா